சகாயனும் நேயனும் உபாயனும் நேயனும் ஞானமணவாளனும் எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி வாசிக்க கேட்போம். 2 நாளாகம புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இதோ நான் இந்த ஸ்தலத்தின் மேலும் இதன் குடிகளின் மேலும் வரப்பனும் எல்லா பொல்லாப்பையும் உன் கண்கள் காணாதபடிக்கு நீ சமாதானத்தோட உன் கல்லறையில் சேர்த்து கொள்ளப்பட நான் உன்னை உன் பிதாக்கள் அண்டையிலே சேர பண்ணுவேன் என்கிறார் என்று சொன்னால் அவர்கள் ராஜாவுக்கு மறு செய்தி கொண்டு போனார்கள். நமது கண்கள் சமாதானத்தின் வாழ்வை காணும். விசுவாசிக்கிறீங்களா? எங்கு திரும்பினாலும் பொல்லாத செய்திகள், துக்கம் நிறைந்த செய்திகள், வாழ்வதற்கே ஒரு பெரிய பயம் இருதயத்தில், கலக்கம் நிறைந்த உலகத்தில் இந்த காலவெளியில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அருமையான வார்த்தை, பொல்லாப்பை உன் கண்கள் காணாமல் சமாதானமுள்ள ஒரு வாழ்க்கையை கர்த்தர் தருவார். விசுவாசிக்கிறவங்க ஆமென். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். பொல்லாப்பை உன் கண்கள் காணாமல். ஆமென். சமாதானம் எவ்வளோ முக்கியம் பாருங்க. எத்தனை ஆஸ்தி, ஐஸ்வர்யம், படிப்பு, வேலை, வசதிகள், பதவி, எத்தனை அந்தஸ்து இருந்தாலும் சமாதானம் இல்லை என்றால் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சமாதானமுள்ள வாழ்க்கையை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமென். நம்முடைய நாட்கள் சமாதானத்தின் நாட்களாக இருக்கும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? இந்த வார்த்தையை யாரிடத்தில் கூறினது? இதன் பின்னணியோடு தியானித்தால் நமக்கு ரொம்ப அது பலனா இருக்குங்க. இதை யார் கூறினாள் என்றால், உள்தாள் என்ற தீர்க்கதரிசி. பழைய பரிசுத்தவான்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு இப்படிலாம் பேர் வைப்பாங்க. உள்தாள். அவள் யூதாவில் ராஜாவாய் இருக்கிற யோசியாவுக்கு மறுமொழியாக சொன்ன வார்த்தையை நாம் வாசிக்க கேட்டோம். எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 22 வாசிங்க. அப்பொழுது இல்கியாவும் ராஜா அனுப்பின மற்றவர்களும் அஸ்ராவின் குமாரனாகிய திக்வாதின் மகனான சல்லும் என்னும் வஸ்திரசாலை விசாரிப்புக்காரன் மனைவியாகிய உள்தாள் என்னும் தீர்க்கதரிசியானவளிடத்திற்கு போனார்கள். உள்தாள் என்னும் தீர்க்கதரிசியானவளிடத்திற்கு போனார்கள். அவள் எருசலேமில் 2ஆம் வகுப்பிலே குடியிருந்தாள். எங்க குடியிருந்தால்? 2ஆம் வகுப்பு என்றால் அவர் ஒரு ப்ரொஃபஸர், பைபிள் காலேஜ் டீச்சர். 2ஆம் வகுப்பில் குடியிருந்தால் அவளோடே அதை பற்றி பேசினார்கள். அப்படி பேசிக்கொண்டிருந்த போது திடீரென்று கர்த்தருடைய ஆவியானவர் அவளை நிரப்பி, யோசியா மிக அருமையான ராஜா, அவனுக்கு மறுமொழியாக சொன்ன வார்த்தையை அந்த குழுவிடம் சொல்லி அனுப்புகிறாள். போய் சொல்லுங்க, யோசியா ராஜாவினிடத்தில் உன் கண்கள் பொல்லாப்பை காணாமல் ஒரு நல்ல சுக வாழ்வு உனக்கு உண்டாகும், உன் முடிவு சமாதானமாக இருக்கும். எத்தனை பேர் இப்படி சமாதானமுள்ள வாழ்க்கையை நான் விரும்புகிறேன்னு சொல்றவங்க எத்தனை பேர்? ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். சமாதானமுள்ள வாழ்க்கை வாழ நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற நல்ல ஆலோசனைகளை கொடுத்து, சோத்திரம், எங்கு திரும்பினாலும் பொல்லாப்பு நேர்ந்தாலும் உங்க குடும்பத்தில் ஒரு சமாதானம் உண்டாகும், சந்தேகமே இல்லை. ஆமென். உங்க குடும்பம் குட்டி பரலோகம் போல இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? யோசியா ராஜாவை குறித்து இன்னைக்கு தியானிக்க போகிறோம். யோசியா ராஜா 8 வயதா இருக்கும்போது அவன் ராஜாசனத்தில் அமர்கிறான். 8 வயசுனா எத்தனை? நம்ம கணக்குப்படி 3ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் ராஜாவான். கேட்கறதுக்கே பெருசா இருக்குல்ல. 3ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் எப்படிங்க ராஜாவாக முடியும்? அதன் பின்னணியை தியானிக்கும் போது இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரிய சவால்,
நமது பிள்ளைகள் ஸ்தோத்திரம் இந்த உலகத்தில் தேவனால் பயன்படுத்த முடியும் என்பது சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா, ஆமென். இந்த பின்னணியோடு உங்களுக்கு சொல்லுவேன், பிள்ளைகளை குறித்து கவலைப்பட்டு வந்திருக்கிறீங்களா? உங்கள் பிள்ளைகள் நல்ல பதவியில் அமருவார்கள். தேவை நம்முடைய கான்ட்ரிபியூஷன் தான். அவங்கள குறை சொல்லி ஒரு பிரயோஜனம் கிடையாது. உங்கள் பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளை வளரணும்னா உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். அவர்கள் நல்ல சந்ததிகளாய் வளருவார்கள். ஆமென். பொதுவாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இஸ்ரவேல் சாலமோனுடைய மகனுக்கு பின்பாக ரெண்டாக உடைந்தது. சமஸ்த இஸ்ரவேல் ரெண்டாக பிரிந்தது. வடக்கு ராஜ்யம், தெற்கு ராஜ்யம், நார்தன் ரீஜியன், சதர்ன் ரீஜியன். நார்தன் ரீஜியத்தில் 10 கோத்திரங்கள் இருந்தது. சதர்ன் ரீஜியனில் 2 கோத்திரம். இந்த 10 கோத்திரத்திலையும் ராஜாக்கள் மாறிக்கொண்டே இருந்தார்கள். சதர்ன் ரீஜியன் யூதா என்று அழைக்கப்பட்டது. நார்தன் ரீஜியன், வடக்கு ராஜ்யம், இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்டது. இந்த யூதா சதர்ன் ரீஜியன் இருக்கு பாருங்க, அது ரொம்ப அருமையான ராஜாக்களை கொண்டது. கிட்டத்தட்ட 20 ராஜாக்கள் இந்த தெற்கு ராஜ்யத்திலே தோன்றினார்கள். சதர்ன் ரீஜியனில் 20 ராஜாக்களில் யோசியா மிக மிக அருமையான கிரேட்டஸ்ட் கிங் அப்படின்னா யோசியா. ஹல்லேலூயா, ஆமென். எப்படிங்க அது? அதெல்லாம் நீங்கள் தியானிக்க போகிறோம். வெறும் 8 வயசுல ராஜா எப்படி ஒரு சிறந்த ராஜாசனம் அவன் செய்ய முடியும்? அவன் 31 வருடங்கள் யூதாவை அரசாட்சி செய்தான். ரெயின் ஓவர் தி ஜூடா அரவுண்ட் 31 years. எப்படி முடிந்தது? How it is possible? மிக சிறந்த ராஜா 31 வருடங்கள் ஆண்டவருக்கு பிரியமானவைகளையே செய்த தாவீதை போல ஒரு சிறந்த ஒரு தேவதாசன். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இவன் 20 ராஜாக்களில் 16வது ராஜா. எந்த ராஜா? யோசியா ராஜா. கிட்டத்தட்ட 8 ராஜாக்கள் இந்த 20 ராஜாக்களில் சிறந்தவர்கள். அந்த 8 ராஜாக்களில் மிக சிறந்தவன் என்றால் இந்த யோசியா. வாசிக்க கேட்போம். அதனுடைய ஸ்தோத்திரம் வசனத்தை 34ஆம் அதிகாரம், இதே 2 நாளாகவும் 34:1 வாசிக்கலாம். யோசியா ராஜாவாகிற போது 8 வயதாயிருந்து 31 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகளில் வலது இடதுபுறமாக விலகாமல் நடந்தான். அல்லேலூயா. இவன் இப்படி சிறந்த ஒரு அரசாட்சி செய்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இவன் தாவீதை ஃபாலோ பண்ணான். ஆமென். தாவீது கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற தேவதாசன். ஆண்டவருக்கு என்ன பிடிக்கும் என்பதில் அவன் கருத்தா இருந்தானுங்க. அப்படி தாவீதை போல வாழ்ந்தபடினால இவனுடைய 31 ஆண்டுகால அரசாட்சி மிக சிறந்து இருந்தது. அதுவும் எந்த நாட்டில் நினைக்கிறீங்க? இவனுக்கு அப்புறம் 4 ராஜாக்கள் வருவாங்க. அது ரொம்ப ஷார்ட்டஸ்ட் பீரியட், 3 months. அதுக்கப்புறம் இந்த ராஜ்யமே முடிஞ்சிடும். பாபிலோனியர்கள் வந்து சிறைபிடித்துட்டு அப்படியே தூக்கிட்டு போயிடுவாங்க. இவனுக்கு அப்புறம் 4 ராஜாக்கள் வர்றாங்க. மிக இருண்ட காலத்தில், பொல்லாத சாபம் நிறைந்த நாட்களில் ஒரு வெளிச்சத்தை உதிர்த்த ஒரு ராஜா என்றால் யோசியா ராஜா. அல்லேலூயா. எங்கு திரும்பினாலும் பொல்லாதவும் அக்கிரமம் நிறைந்த உலகம், அப்படிதானே? சோத்திரம். பொல்லாத உலகம், அக்கிரமம் நிறைந்தது, வஞ்சிக்கிற உலகம். இப்படி எங்கு திரும்பினாலும் அக்கிரமங்களும், கொலை, கொள்ளை, சோத்திரம், ஆமீன், அநேக அருவருப்புகளின் மத்தியில் வாழ்கிறோம். நீங்களும் நானும் யோசியா ராஜாவை போல இருக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரின் பார்வைக்கு அந்த லைன் தாங்க ரொம்ப முக்கியம். அப்போ 2 விதமான பார்வைகள் உண்டு. மனிதருடைய பார்வை, கர்த்தருடைய பார்வை. லார்ட்ஸ் வியூ இஸ் டோட்டலி டிஃபரண்ட். நான் மனிதன் பார்க்கிற விதமாக
பாரேன் அப்படிங்கிறார். மனுஷன் பார்க்கிறபடி நான் பார்க்க மாட்டேன், என்னுடைய பார்வை வித்தியாசமா இருக்கும். அப்போ நீங்களும் நானும் கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமானதை செய்யும் போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஆமென், ஸ்தோத்திரம். மனுஷன் எதை பார்க்கிறான்? முகத்தை பார்க்கிறான். ஆனால் கர்த்தரோ இதயத்தை பார்க்கிறார். நல்ல பணம், பதவி, அந்தஸ்து, ஆள் பலம், பொருள் பலம் எல்லாம் இருந்துச்சுன்னா உங்க பக்கத்தில் ஒரு கூட்டமே வந்து கூடி நிற்கும். ஆனால் அந்த பார்வை அல்ல கர்த்தருடைய பார்வை. அங்கிருந்து பார்க்கும்போது நமது இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. சுத்த இருதயம் உள்ளவர்களாய் இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கை டிசைனிங் எப்படி இருக்கணும் அப்படின்னா, கர்த்தருக்கு எது பிரியம், அவருக்கு எது பிடிக்காதது என்பதை அறிந்து அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால் 100% உங்களுக்கு சவாலாக சொல்ல முடியும், நமது வாழ்க்கை பொல்லாப்பை காணாத வாழ்க்கையாக இருக்கும், ஒரு சமாதானம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? பொல்லாப்பை காணாத வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு தரும்படியாக சில நல்ல ஆலோசனைகளை பக்தன் யோசியாவினுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு சொல்லித்தர விரும்புகிறார். ஆமென். இவன் என்னெல்லாம் செய்தான் அப்படின்னா 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவன் தன் ராஜ்யபாரத்தின் 8ஆம் வருஷத்தில், கவனிங்க, அவன் தனது ராஜ்யபாரத்தின், இப்ப கணக்கு கூட்டி சொல்லுங்க, இப்ப அவனுக்கு வயசு எத்தனை? ராஜ்யபாரத்தின் 8 பொறுப்பேற்றான். இப்போ ராஜ்யபாரம் பொறுப்பெடுத்து எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 8 8 16, 16 years old. நம்ம பாஷையில் சொல்லணும்னா 11ஆம் கிளாஸ் படிக்கிற பையன், அவன் இருதயத்தில் என்ன உருவாகிறது என்றால் வாசிக்க கேட்போம். தான் இன்னும் இளவயதா இருக்கையில் தன் தகப்பனாகிய தாவீதின் தேவனை தேட ஆரம்பித்து, seeking the Lord. ஃபர்ஸ்ட் குறிப்பு என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் பொல்லாப்பை காணாமல் சமாதானமுள்ள வாழ்க்கை வேண்டும் என்றால் கர்த்தரை நாம் தேடுகிறவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிற ஜனம் அவர்களுக்கு குறைவே இருக்காது. அல்லேலூயா. இளம் வயதாயிருக்கையில், ஆமென், 16 வயது பூர்த்தியான நேரம் அவன் கர்த்தரை தேட ஆரம்பிக்கிறான். எப்படி தேட ஆரம்பிக்கிறான்? தொடர்ந்து வாசிக்கலாம். 12ஆம் வருஷத்தில் மேடைகள், 12ஆம் வருஷம், இப்ப எத்தனை வயசு? 20 வயசு. வாசிக்கலாம். தோப்புகள், சுரூபங்கள், விக்கிரகங்கள் ஆகிய இவைகள் அற்று போகும்படி யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரிக்க தொடங்கினான். Cleansing the land. சுத்திகரிப்பு ரொம்ப முக்கியங்க நம்முடைய வாழ்க்கையில். முதலாவது நான் சொன்ன குறிப்பு என்ன? அவன் 16 வயதில் ஆண்டவரை சீக்கிங் த லார்ட், ஃபர்ஸ்ட் குறிப்பு. ரெண்டாவது கிளன்சிங் த லேண்ட் அப்படின்னா அவன் தேசத்தை சுத்திகரிக்க தொடங்கினான். அல்லேலூயா. இவன் தேசத்தை சுத்திகரிப்பு தொடங்கினான். என்னெல்லாம் செஞ்சான் அப்படின்னா, தோப்பு விக்கிரகங்கள், ஆமென், மேடைகள், சுரூபங்கள், விக்கிரகங்கள் ஆகிய இவைகள் அற்று போகும்படி, ஆமென். இவன் என்ன செய்தான் அப்படின்னா, தோப்பு விக்கிரகங்கள், ஸ்தோத்திரம், சுரூபங்கள் எல்லாவற்றையும் இடித்து போட்டான், வெட்டினான், உடைத்தான், நொறுக்கினான். நம்ம வாழ்க்கையில ஏன் ஆசீர்வாதம் இல்லை? ஆண்டவருக்கு பிரியமில்லாத அருவருப்புகள். நாம் அல்ல, அவரே நம்மை உருவாக்கினார். அல்லேலூயா. சிருஷ்டிப்பின் தேவன் தான் நம்மை சிருஷ்டித்தார், நாம் ஆண்டவரை உருவாக்கவில்லை. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில சில ஆசீர்வாதத்தின் தடையை கொண்டு வரும். அப்படி நீ விக்கிரகத்தை, தோப்புகளை உடைத்தால், இடித்தால், நொறுக்கினால் உங்க வாழ்க்கை செழிக்கும் மகளே. அல்லேலூயா. என்ன விக்கிரகம் அப்படின்னா கொலோசையர் 3:5. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை, விக்கிரக ஆராதனையான
பொருள் ஆசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். அப்போ புதிய ஏற்பாட்டு காலத்துல எது விக்கிரக ஆராதனை? பொருள் ஆசை. சிலரோட டார்கெட் என்ன அப்படின்னா, இந்த ஐபோன் வாங்கி ஆகணும், இந்த குறிப்பிட்ட பொருள் வாங்கியே ஆகணுங்க, அதுக்காகவே சேர்த்து வைப்பாங்க. அது விக்கிரக ஆராதனை. ஆனா இருதயத்தின் மையத்தில் இருக்கிறது சில பொருட்களை வாங்க துடிக்கிற தேவ ஜனமே, கர்த்தர் இன்றைக்கு எச்சரிக்கிறார், அவைகளை போட்டு உடைத்து விடு, கர்த்தருக்கு அருவருமானது. ஆமென். ஆண்டவரே தருவாருங்க. அதுக்காக ஆசீர்வாதத்துக்கு நான் எதிரியும் கிடையாது, அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே தரும்போது வாங்கி கொள்ளுங்க. நீங்களா திட்டமிட்டு பிளான் பண்ணி அதற்காகவே எக்ஸ்ட்ரா டியூட்டி போகிறது, அதற்காகவே பார்ட் டைம் ஜாப் போகிறது. எல்லாரும் என்ன நினைப்பாங்க, இந்த பொருள் எனக்கு வேணும், இந்த இடம் எனக்கு வேணும், அதுக்காகவே உழைப்பது. கவனிங்க, பொருளாசை எல்லாருக்கும் இருக்கு. அதை இன்னைக்கு அப்படியே மூட்டை கட்டி உடைத்து நொறுக்கி சின்னாபின்னமாக்கி கர்த்தர் எனக்கு கொடுக்கிறப்ப போதுன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? கண்டிப்பா நம்மளது தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆமென். இடம் கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வதிக்கிறவர். ஆபிரகாமை எப்படி ஆசீர்வதிச்சார் ஆண்டவர்? அப்படிதானே? அவனுடைய நிலம் தாங்கக்கூடாமற் போயிற்று. கண்டிப்பா நமது தேவன் ஆசீர்வதிப்பார். தேவனை விட்டு விடாதிருங்கள். அந்த வாழ்க்கை ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை. ஆமென். கவனிங்க, பொருள் ஆசை, பொருளாசை என்ற விக்கிரக ஆராதனையை யாரெல்லாம் உடைக்க ஆயத்தமாக இருக்கிறீர்களோ உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் தலையெடுப்பார். அல்லேலூயா. அவர் உங்களுடைய வாழ்க்கையில உயர்ந்திருப்பார். பொருளை வைத்து உங்களை ஐடென்டிஃபை பண்ணாதீங்க. சோத்திரம். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருப்பவர் பெரியவர். இந்த யோசியா எல்லாம் போட்டு உடைக்கிறான். கவனிங்க, ஸ்தோத்திரம். இவன் ஒரு சுத்திகரிப்பை தேசத்திலே உண்டு பண்ணுகிறான். 5வது வசனத்தை வாசிக்கலாம். பூஜாசாரிகளின் எலும்புகளை அவர்களுடைய பீடங்களின் மேல் சுட்டெரித்து இவ்விதமாய் யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரித்தான். கிளென்சிங். சுத்திகரிப்பு இல்லாம நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. இப்ப சொல்ற கடினமான இந்த உபதேசங்கள் எல்லாம் இதனுடைய நோக்கம் என்னவென்றால், நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. இத்தனை தடையை வைத்துக்கொண்டு நம்ம ஒரு நாள் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. தடைகளை எடுத்து போட்டால் கர்த்தர் நம்ம அதிகமாய் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். இந்த சுத்திகரிப்பு எங்கு வரை நீண்டது? அதான் ரொம்ப சேலஞ்ச். 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆக்சுவலா நான் சொன்னேன், இவன் யூதாவில் ராஜாவாக இருக்கிறான். ஆனால் இந்த சுத்திகரிப்பை எதுவரைக்கும் செய்கிறார் என்றால் வாசிக்க கேட்போம். அவன் இஸ்ரவேல் தேசம் எங்கும் உள்ள பலிபீடங்களையும் விக்கிரக தோப்புகளையும் தகர்த்து விக்கிரகங்களை நொறுக்கி தூளாக்கி எல்லா சிலைகளையும் வெட்டி போட்ட பின்பு எருசலேமுக்கு திரும்பினான். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய சுத்திகரிப்பு பாருங்க. இதை நீங்களும் நானும் செய்யணும். நம்முடைய இருதயத்தில் எதெல்லாம் பிளான் பண்ணி வைத்திருக்கிறோம் அதையெல்லாம் தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து, ஆண்டவரே என்னுடைய ஆசை விருப்பங்கள் எல்லாம் பலிபீடத்தில் வைக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ஆசை இருக்கும், விருப்பம் இருக்கும், அதனால பலிபீடத்தில் வைங்க. கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அவருடைய பார்வைக்கு பிரியமானதை செய்யும் போது, நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். தேவை ஒரு சுத்திகரிப்பு, நம்ம இருதய சுத்திகரிப்பு. அடுத்து என்ன அப்படின்னா, இவன் 3வது குறிப்புக்குள்ளே நாம் கடந்து போக போறோம். 3வது இவனுடைய நல்ல குணம். முதலாவது குணம் என்ன? சீக்கிங் த லார்ட், கர்த்தரை தேடினான். 2வது கிளென்சிங் த லேண்ட், தேசத்தை சுத்திகரித்தான். 3வது
8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவன் தேசத்தையும் ஆலயத்தையும் சுத்திகரித்த பின்பு அவன் தன் ராஜ்யபாரத்தின் 18ஆம் வருஷத்திலே அத்சலியாவின் குமாரனாகிய சாப்பான் நகர தலைவனாகிய மாசையாவையும் யோவாகாசின் குமாரனாகிய யோவாக் என்னும் மந்திரியையும் தன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை பழுதும் பார்க்கும்படிக்கு அனுப்பினான். அல்லேலூயா. அடுத்து இவன் செய்வது பார்த்தீங்கன்னா ரிப்பேரிங் த டெம்பிள், ஆலயத்தை பழுது பார்த்தான். அப்போ சர்ச்சில் பழுது இருக்கக்கூடாதுங்க. சர்ச் ரிப்பேர் பண்ணணும், பழுது பார்க்கப்பட வேண்டும். பில்டிங் மாத்திரம் அல்ல, நமது சரீரமே கர்த்தருடைய ஆலயம். அல்லேலூயா. ஆமென். ஸ்பிரிச்சுவலா பார்த்தா நம்முடைய உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரை எங்கே பழுது இருக்கிறது? பழுது பார்க்கணும் இந்த ஆலயத்தை. இந்த ஆலயம் கர்த்தர் தங்குகிற ஆலயம், சரீரம். ஆமென். கர்த்தர் வாசம் பண்ணுகிற சரீரத்தில் அசுத்தம் இருக்கலாமா? உடசல் இருக்கலாமா? இருக்கக்கூடாதுல்ல. அப்போ நம்ம தினந்தோறும் அமர்ந்து நாம் சற்று ஆராய்ச்சி செய்யணும். எங்க உடசல் இருக்கு? கர்த்தர் தங்குகிற ஆலயம் அல்லவா? ஆமென். அடிக்கடி சொல்லியிருக்கிற இந்த சர்ச் பில்டிங்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். சர்ச் பில்டிங்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் இந்த சரீரத்துக்கு கொடுக்கறது இல்லை. இந்த சரீரம் இந்த சர்ச் பில்டிங்கை விட விலையேற பெற்றது. ஆமென். அல்லேலூயா. இந்த சர்ச்சுக்குள்ள வந்தால் ஒரு பயபக்தி இருக்கு, ஆனால் இந்த சரீரத்தை குறித்து அறிவில்லையே. சரீரத்தில் என்னென்ன அசுத்தம் பண்றோம்? ஆண்டுடைய வருகையில் இந்த பில்டிங் பரலோகம் போகுமா? ஆலயம் எடுத்துக்கொள்ளப்படுமா? நீங்களும் நானும் என்னுடைய ஆத்துமாத்தான் ஆண்டுடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படு போகிறது. அப்போ பில்டிங்க்கு கொடுக்குற அந்த மரியாதையை இந்த சரீரத்துக்கு நம்ம கொடுக்கறது இல்லையே. ஆண்டவர் தங்குகிற இந்த அற்பமான சரீரம், இதை நாம் பழுது பார்க்க வேண்டும். அல்லேலூயா. பேச்சில் எங்க தவறி இருக்கிறோம்? நினைவுகளில் எங்க தவறி இருக்கிறோம்? சில நேரத்தில் யோசிக்கணும், இந்த நினைவுகள்லாம் நமக்குள்ள வரலாமா? நம்ம ஒரு கிறிஸ்தவன் தானே. இந்த பொல்லாத நினைவுகள் வருகிறது. ஆண்டவரே என்னை சுத்திகரியப்பா, பழுது பார்க்க ஆயத்தமா. உங்க சரீரம் என்ற இந்த பரிசுத்த வாழ்க்கை பழுது பார்க்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆமென். ரிப்பேரிங் த டெம்பிள் ரொம்ப முக்கியங்க. அவன் என்ன செஞ்சானா? 10ஆம் வசனத்தை வாசிங்க. வேலையை செய்விக்கும்படி கர்த்தருடைய ஆலயத்தின் விசாரிப்புக்காரனானவர்களின் கையில் அதை கொடுத்தார்கள். இவர்கள் அதை கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்த்து சீர்படுத்துகிறதற்கு ஆலயத்தில் வேலை செய்கிறவர்கள் கையிலே கொடுத்தார்கள். பாருங்களேன், இன்சார்ஜ்லாம் போட்டு அறைகளா பழுது பார்க்கிறான். 11ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? 11ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். அப்படியே யூதாவின் ராஜாக்கள் கெடுத்து போட்ட அறைகளை பழுது பார்க்க வெட்டின கற்களையும் இணைக்கும் மரங்களையும் பலகைகளையும் வாங்க தச்சருக்கும் சிற்பாசாரிகளுக்கும் அந்த வேலை எப்படி செஞ்சாங்களாம்? அடுத்த வசனத்தின் முதல் பகுதி, இந்த மனுஷர் வேலையை உண்மையாய் செய்தார்கள். அல்லேலூயா. இந்த பழுது பார்ப்பது, ரிப்பேரிங் த டெம்பிள், உண்மையாய் செய்வன் எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. ஆமென். ஆண்டவரை கெட்ட சிந்தனைகளை நான் வரவிட மாட்டேன்ப்பா, என்னை சுத்தமாய் நான் காத்துக்கொள்வேன். நீர் தங்குகிற இது ஆலயம் அல்லவா? இந்த சரீரம் எவ்வளோ பரிசுத்தமா இருக்கணுங்க. இப்படிப்பட்ட பரிசுத்த வாழ்க்கையை எத்தனை பேர் ஆமென் விரும்புகிறோம்? அடுத்து இவன் செய்கிற மிக அருமையான பணி என்னவென்றால் பணத்தை செலவிடுகிறான். ஆமென். கலெக்ட் பண்றான். இந்த ஆலயம் பழுது பார்க்க என்ன வேணும்? பணம் வேணும்ல. அப்போ எல்லா ஜனங்களிடத்திலும் கலெக்ட் பண்ணி அந்த பணத்தை அழகாக நிர்ணயம் பண்ணுறான். நிர்ணயம் பண்ணி அதை
எடுக்கிற போது, அந்த வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்ட பணத்தை அவர்கள் எடுக்கிற போது மோசேயை கொண்டு கட்டளையிடப்பட்ட கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை ஆசாரியனாகிய இல்க்கியா கண்டெடுத்தான். அல்லேலூயா. பணத்தை எடுக்கிற போது, என்னைக்கு நம்ம வாழ்க்கைய ஆண்டவருக்கு தத்தம் செய்து இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நம்ம செலவிடுகிறோமோ, நம்முடைய வாழ்க்கை கட்டப்படுவதற்கு, ஆலய பணிகளுக்கு என்றைக்கு நம்ம பணத்தை செலவிடுகிறோமோ அன்றைக்கு நமக்கு சத்திய வார்த்தைகள் கிடைக்கும். அல்லேலூயா. கர்த்தர் தமது வார்த்தையை கண்டெடுக்கும்படி உதவி செய்கிறார். அல்லேலூயா. என்றைக்கு ஆலயம் பழுது பார்க்க நமது பணத்தை, நேரத்தை செலவிடுகிறோமோ அன்றைக்கு சத்திய வார்த்தைகள் நமக்கு நேராய் கடந்து வரும். விசுவாசிக்கிறீங்களா? பணத்தை எடுக்கிற போது அதே சபைக்குள்ள புதைந்து கிடக்கிற புஸ்தக சுருளை கண்டெடுத்தார்கள். கர்த்தருடைய வார்த்தை இல்லாத சபை ஒரு பிரயோஜனமற்றதுங்க. சபையிலே வேதத்தை காணவில்லை. என்றைக்கு ஒரு சபை சோத்திரம் பழுது பார்க்க தொடங்குகிறதோ அன்றைக்கு புஸ்தக சுருளை கண்டுபிடிக்கிற சபையாய் மாறும். அல்லேலூயா. கண்டுபிடிச்ச உடனே இல்க்கியா எடுத்து அந்த போதகன் அவன் வாசிக்கிறான். அவன் தான் இல்க்கியா. வாசிக்கலாம், அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 15ஆம் வசனம். அப்பொழுது இல்க்கியா சம்பிரதியாகிய சாப்பானை நோக்கி, கர்த்தருடைய ஆலயத்திலே நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டெடுத்தேன் என்று சொல்லி அந்த புஸ்தகத்தை சாப்பான் கையில் கொடுத்தான். பாத்தீங்களா? இப்ப அதை கையில் எடுத்து சாப்பான் கொடுக்கிறான். சாப்பான் என்ன பண்றான் அப்படின்னா, ராஜாவினிடத்தில் கொண்டு போய், ராஜா அவர்களே, தேவனுடைய ஆலயத்தை பழுது பார்க்கும் போது இந்த புஸ்தக சுருள் கண்டுபிடிக்கப்பட்டது, இவளை நான் வாசிக்கிறேன்னு சொல்லி சத்தமா வாசிக்கிறாருங்க. இப்ப யோசியா ராஜாவுடைய இருதயம் உடைகிறது. இருதயத்தை உடைப்பது, நம்முடைய இருதயத்தை அர்ப்பணிக்க வைப்பது ஒன்றே ஒன்றுதான், கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை வாசிக்கப்படும் போது மனது இளகி, ஆமென், யோசியா ராஜா சத்தமிட்டு அழுகிறான். அந்த வசனத்தை வாசிங்க. 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நியாய பிரமாணத்தின் வார்த்தைகளை ராஜா கேட்டபோது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இல்க்கியாவுக்கும் சாப்பானின் குமாரனாகிய அகிக்காமுக்கும், கவனிங்க, கேட்டு அழுகிறாங்க. என்றைக்கு ஒரு தேவ மனிதன் வேதத்தை வாசிக்கும் போது கண்ணீர் விடுகிறானோ அந்த பக்தி மிக அருமையான பயபக்தி. அல்லேலூயா. அதில் ஆண்டவர் பிரியமாய் இருக்கிறார். எப்போ வேதத்தை வாசித்து அழ முடியும் அப்படின்னா, அவனுக்குள்ள பொருளாசை இருக்கக்கூடாது. அவன் கர்த்தரை தேடுகிறவனாய் இருக்க வேண்டும். ஆமென். விக்கிரக ஆராதனையை வெறுக்கிறவனாய் இருக்க வேண்டும். சோத்திரம். ஆலயத்தை பழுது பார்க்கிறவனாய் இருக்க வேண்டும். அவனே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது அழுது இருதயம் இளகி தன்னை அர்ப்பணிக்கிறவன். ஆமென். உங்க இருதயத்தை சுத்திகரியுங்கள். சோத்திரம். தேவனுக்கு உங்களுடைய இருதயத்தை பலிபீடத்தில் ஆசை விருப்பங்களை சமர்ப்பியுங்கள். ஆலயத்தை பழுது பாருங்கள், கர்த்தருக்கு கொடுங்கள். கர்த்தருடைய வார்த்தை கிடைக்கும். கர்த்தருடைய வார்த்தை வரும்போது கண்ணீர் விட்டு கதறி அழுது தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருப்பீர்கள். ஆமென். அது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்குங்க. மனுஷன்கிட்ட போய் அழுதுட்டு இருக்கிறார். வேதத்தை படித்து ஆராய்ந்து கண்ணீர் விட்டு கதறி வேதத்திலே கண்ணீர் விழும்படி அழுது ஒப்பு கொடு. உன் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. இக்கட்டில் மனுஷனுடைய உதவி விருதா. மனுஷன்ட்ட போய் ஏன் ஒப்பாரி வைக்கிற? யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ அவர்கள் இருதயம் உடையும், கர்த்தருக்கு பயப்படுவார்கள். உள்தாளுக்கு எப்படிங்க தெரியும்? உள்தார் ஒரு பெண் தீர்க்கதரிசி. இவன் அழுததெல்லாம் தெரியுமா அப்படின்னா, உள்தாள் இடத்துல இந்த அழுகையோடு நிற்காமல் இவன் ஆட்களை அனுப்பி இன்னும் தீர்க்கதரிசியை பார்த்து தீர்க்க தரிசனத்தை கேட்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் அனுப்புகிறான். இல்க்கியா என்ற இந்த பிரதான ஆசாரியன், அவனோடு சேர்ந்த ஆமென் அப்தோன், சாப்பான் எல்லாரையும் அனுப்பி இன்னும் கர்த்தருடைய வார்த்தை என்ன என்று அறிவதில் அத்தனை ஆர்வம்
பக்தன் யோசியாவுக்கு எத்தனை வயசு? 20 வயசு. 20 வயசு இளம் வாலிபன் இவ்வளோ கர்த்தருடைய வார்த்தையில வாஞ்சையா, அவ்வளோ தாகமா, இது எப்படிங்க வந்துச்சு? அப்பா இல்ல, தகப்பன் மரித்து விட்டான். தகப்பன் மரிச்ச 20 வயது வாலிபனுக்கு கர்த்தரை தேடணும், விக்கிரக ஆராதனையை வெறுக்கணும், தேசத்தை சுத்திகரிக்கணும், ஆலயத்தை பழுது பார்க்கணும், ஆமேன், ஆண்டவருக்கு செலவு செய்ய வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையை நேசிக்கணும். எப்படி அப்படின்னா ஆசிக்க கேட்போம். இதுதான் அதனுடைய ஆதார வசனம். இவ்வளோ தூரம் பக்தியா இருந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 22:1. யோசியா ராஜாவாகிற போது 8 வயதாயிருந்து 31 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். போஸ்காத் ஊரானாகிய அதாயாவின் குமாரத்தியான அவன் தாயின் பேர் எதிதாள். எதிதாள் தான் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தவள். தகப்பன் இல்லை. எதிதாள் என்றால் பெலவடன் அர்த்தம், தேவனுக்கு பிரியமானவள். எதிதாள் தான் முழுக்க காரணம். இவன் இப்படி பக்தியாய் நடப்பதற்கு 8 வயதிலே சிங்காசனம் அமர்வது, 16வது வயதிலே கர்த்தரை தேடுவது, 20வது வயதிலே கர்த்தருடைய ஆலயத்தின் காரியங்கள், ஆமென், எல்லாவற்றையும் முழுமனதோடு செய்வது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது அழுவது. யாருங்க? ஒரு 20 வயசு வாலிபன் வேதத்தை தியானிக்கும் போது, வார்த்தையை கேட்கும் போது அழுவானா? எப்படி அருமையா வளர்த்திருக்கிறா பாருங்க. தேவ பக்தியுள்ள தாய். உங்களை பிள்ளைகளை குறித்து பாரப்படாதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற பக்தி வைராக்கியம் தகப்பன் இல்லாமல் இருக்கலாம், ஆனா ஏழை தாயா இருக்கலாம். நீங்க உங்களுக்குள்ள ஒரு பக்தி வைராக்கியம் இருக்குமானால் கண்டிப்பா நிச்சயம் உங்கள் பிள்ளைகளை அதை பற்றி பிடிக்கும். அவர்கள் தேவனுக்காய் சிலம்பம் பண்ணுகிறவளாய் மாறுவார்கள். வாலிப மகனை உருவாகும் அளவும் எதிதாளுக்கு தன் மகன் மேல எத்தனை கரிசனை, கூடவே இருந்திருப்பா. எவ்வளவு அருமையான ஆலோசனைகள், தாயின் ஆலோசனைகள். இந்த காலை வேளையில ஒரு நாள் நீங்கள் பின்னடைந்து விடாதீர்கள். உங்கள் பிள்ளைகள் வளர்ப்புல கீப் ஆன் ஃபீடிங். கர்த்தருடைய வார்த்தையை அவங்களுக்கு ஃபீட் பண்ணுங்க, அவங்கள உருவாக்குங்க. ஜெபிப்பதில், அவங்களை வளர்ப்பதில் ஸ்தோத்திரம். மிக வெற்றி கண்டால் எதிதால். ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு நல்ல பக்தியுள்ள தாய் ரொம்ப முக்கியங்க. பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள். தீமோத்தேயுவை பார்த்த உடனே பரிசுத்த பவுலடிகளார் 2வது தன்னுடைய மிஷனரி பிரயாணத்தில் என் கூட வர்றியா அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டார். அசிஸ்டன்ட் பாஸ்டரா வச்சுக்கிட்டார். ஒரே ஒரு தடவை தான் பார்க்குறாரு தீமோத்தேயுவை. பார்த்த உடனே இவன் என் ஊழியத்தில் ஃபிட்டு, இவன் எனக்கு தகுதி. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா தேவ பக்தியுள்ள அவங்க அப்பா கிரேக்கன், ஆனால் தாய் ஒரு யூத பெண்மணி ஐனிக்கேயால். அதே போல பாருங்க, மோசேயை குறித்து கடந்த நாள் நம்ம தியானித்தோம். எவ்வளவு தேவ பக்தி நிறைந்த பெற்றோர். யோகேபேத் மிக அருமையா ஊட்டி வளர்த்தால். இங்க பாருப்பா, நீ வளர்றது அரண்மனை வாழ்க்கை அல்ல, உன் சகோதரன் கொத்த அடிமைத்தன வாழ்க்கை தான் சிறந்தது. ஏனென்றால் யெகோவா என்ற உண்மையான தேவனை ஆராதிக்கிறவர்கள் அரண்மனையில் உள்ளவர்கள் அல்ல, இவர்களே ஆராதிக்கின்ற சொல்லி ஊட்டி வளர்த்தார் பார். ஜான் வெஸ்லியோட அம்மா தாய் சூசன்னா மிக தெய்வ பக்தி நிறைந்த ஒரு பெண்மணி. 14 பிள்ளைகளை வளர்த்து அதில் ஒரு சிறந்த சுவிசேஷகன் யார்? ஜான் வெஸ்லி. அவர் உருவாக்கினாரே. ஆபிரகாம் லிங்கன் அதான் அழகா கோட் பண்றார், தெய்வ பக்தி உள்ள ஒரு தாயை கொண்டிருக்கும் எவரும் ஏழை அல்ல. ஆமென். அவ்வளோ அன்பான வார்த்தைகளை, தகப்பனை விட தாய் அவருடைய உதிர்க்கிற வார்த்தைகள் எல்லாம் அன்பு நிறைந்தவைகள், கரிசனை நிறைந்தது. ஸ்தோத்திரம். ஆமேன். அவ்வளவு கிருபையுள்ள வார்த்தைகள்
விட்டுறாதீங்க. அவங்க தொடர்ந்து உங்கள் பிள்ளைகளுக்கு போதியுங்கள். அவர்கள் சிறந்த பிள்ளைகளாய் நமது தேசத்திலே ஆண்டவருக்காய் எழும்பி பிரகாசிப்பார்கள். அல்லேலூயா. இப்போ இவன் இந்த வார்த்தையை கேட்ட உடனே இவன் அழுகிறான். தொடர்ந்து உள்தாள் என்ற தீர்க்கதரிசியின் இடத்துல ஆட்களை அனுப்பி விசாரிக்கிறான். அப்ப விசாரிக்கும் போது நான் ஏற்கனவே சொன்னேன், கர்த்தர் மனிதன் பார்க்கிற விதமாய் நம்மை பார்க்க மாட்டார். அவர் பார்க்கிற விதம் வேறே. அவர் பார்த்தபோது இங்கே 2 வார்த்தை தான் சொல்லியிருக்குது. கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டான். பொதுவாக வஸ்திரங்களை யார் கிழிப்பா? வஸ்திரத்தை கிழிச்சு யார் அழுவாங்க? ஒரு துக்க வீட்டில் ஒரு துக்கம், ஒரு துயர் நடந்தால் எப்படி இருக்குமோ, அப்போ வார்த்தையை வாசிக்கும் போது இருதயத்தில் குட்டப்பட்ட, ஐயோ என் முற்பிதாக்கள் எல்லாம் இப்படி ஒரு தவறை இழைத்து விட்டார்களே, ஆகவே தான் இத்தனை பொல்லாப்புகளா, இத்தனை சாபங்களா, எங்களுடைய முற்பிதாக்கள் இந்த வசனத்தெல்லாம் கை கொள்ளாமற் போய்விட்டார்களே என்று சொல்லி ஒரு இழப்பை இழந்தது போல ஒரு துக்கம். யாருக்கு? யோசியாவுக்கு. உள்தால் தீர்க்கதரிசிகளின் அந்த டீச்சர், அவள் 2ஆம் வகுப்பில் குடியிருக்கிற அவள் தீர்க்க தரிசனம் சொல்றா. இவனை குறித்து 27ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக தேவன் சொன்ன அவருடைய வார்த்தைகளை நீ கேட்கையில். ஒருத்தன் வாசிக்கிறப்ப நம்ம வாசித்தோம், சாப்பான் வாசிக்கையில் இவன் அழுதான். இதெல்லாம் வாசிக்கும் போது நீ கேட்டையப்பா, கேட்கையில் உன் இருதயம் இளகி எனக்கு முன்பாக நீ உன்னை தாழ்த்தி எனக்கு முன்பாக பணிந்து உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. வார்த்தையை கேட்ட உடனே 6 காரியங்கள் இவன் செய்கிறாங்க. உங்கள் ஜெபம் உடனே கேட்கப்பட வேண்டுமா? இன்ஸ்டன்ட் பிரேயர், உடனடியாக கேட்கப்பட வேண்டிய ஜெபமா இருக்க வேண்டும் என்றால் உங்கள் ஜெபத்தில் நீங்க இதை செய்யுங்க. நீங்கள் ஜெபிக்க அமர்ந்திருக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கும் போது உங்கள் இருதயம் உடைய வேண்டும். அல்லேலூயா. உங்கள் இருதயம் இழக வேண்டுங்க. இழகி தாழ்த்தி பணிந்து கிழித்து கொண்டு அழுது அப்படி ஜெபிக்கிற ஜெபம் உணர்வுள்ள இருதயம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு பர்சனல் லைஃப், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இந்த அனுபவம் நீங்க இன்று முதல் ஆக்கி கொள்ளுங்க. ஒருவேளை நீங்க கடின இருதயமா இருக்கலாம். யார் முன்னாடி நான் அழமாட்டேன் பாஸ்டர், பரவாயில்ல, தேவ சமூகத்தில் அழுங்க. தேவ சமூகத்தில் உங்கள் இருதயத்தை உடைத்து கண்ணீரோடு சத்தமிட்டு, இந்த வார்த்தையெல்லாம் நாங்கள் கை கொள்ளாமல் போய்விட்டோமே என்று சொல்லி கதறி அழுது ஜெபிப்போமானால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பொல்லாப்பை காணவே செய்ய மாட்டார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையே துக்கமா இருக்குன்னு நினைச்சு வந்திருக்கிறீங்களா? உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற அருமையான ஆலோசனை, வேதத்தை தியானி, ஆண்டவர் சமூகத்தில் அழுது இருதயம் இளகி நீ ஒப்பு கொடுப்பாயானால் கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்பார். ஆமென். பொல்லாப்பை காணாமல் சமாதானமுள்ள வாழ்க்கையாய் உன் வாழ்க்கை அமையும். அல்லேலூயா. ஆமென். தேவை 6 காரியம். இவன் நல்லதானே இருந்தான், எதை வாசிச்சப்ப இப்படி அழுதான், அது ரொம்ப முக்கியம் பாருங்க. அப்படித்தானே? இங்க சாப்பான் எதை வாசிச்சான் அப்படின்னா அதை உள்தால் சொல்றா. நீங்க அரண்மனையில் என்னெல்லாம் வாசித்தீங்க அப்படிங்கிறது, ராஜா முன்பாக எந்த அதிகாரம் வாசிக்கப்பட்டது, ராஜாவின் நடவடிக்கை என்ன, எல்லாம் விளக்கமா புட்டு புட்டு வைக்கிறா பாருங்க. உள்தால் தீர்க்கதரிசி என்ன சொல்றா அப்படின்னா 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இதோ யூதாவின் ராஜாவுக்கு முன்பாக வாசிக்கப்பட்ட புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சகல சாபங்களும் ஆகிய பொல்லாப்பை நான் இந்த ஸ்தலத்தின் மேலும் இதன் குடிகளின் மேலும் வரப்பண்ணுவேன். அவர்கள் என்னை விட்டு. அப்போ எதை வாசிச்சிருக்கிறாங்க இவங்க? திடீர்னு திறந்தப்ப வேதாகம ஆசிரியர் இப்படி சொல்றாங்க, இவங்க வாசித்தது உபாகம் 28:1 முதல் 14 அல்ல. அன்னைக்கு ராஜா முன்னாடி வாசித்தது ஆசீர்வாதம் அல்ல, சாபங்கள். உபாகம் 28:15. இன்று
நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாயிருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவிகொடாதே போவாயாக. செவி கொடுக்காம போனா இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். பாத்தீங்களா, ஃபுல்லா சாபங்க. வாசிக்கிறதுக்கே பயமா இருக்கும். இதை வாசிக்க வாசிக்க அவன் இருதயம் உடைந்தது. எங்க முற்பிதாக்கள் எல்லாம் இவ்வளவு சாபத்துக்குள்ள இருந்திருக்கிறாங்களே, இதற்கு ஒரே ஒரு காரணம், கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர்கள் செவி கொடுக்காமல் போய்விட்டார்கள். நாங்க செவி கொடுப்போம். இன்னைக்கு உள்தாள் தீர்க்கதரிசியானவளே, நீங்க சொல்லுங்க, நாங்க ஏற்கனவே வசனத்தை வாசித்தோம், இன்னும் எங்களுக்கு we want more word of God, எங்களுக்கு இன்னும் ஆண்டவருடைய வார்த்தை வேணும், இன்னும் அவரை எப்படி நாங்க பிரியப்படுத்தணும். எங்க முற்பிதாக்கள் செவி கொடுக்கல, விக்கிரக ஆராதனையை பின்பற்றுவர்களாய் மாறிவிட்டார்கள், விக்கிரக தோப்புகளை உருவாக்கி விட்டார்கள், ஆங்காங்கே பலிபீடத்தை உருவாக்கி ஸ்தோத்திரம் பாகாலை தெய்வமாக வணங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே கிடைத்த சாபத்தினால் அடி மேல அடி, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, போராட்டங்கள் மேல போராட்டம். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போனது. அப்படிதான் எல்லாம் அவசர உலகம் ஆயிருச்சு. நமது தேவன் அவசரத்தின் தேவன் அல்ல. அல்லேலூயா. வெயிட் பண்ணணும், பொறுத்திருக்கணும். ஒருவர் கூட இந்த சாபம் நமக்கு வராமல் தேவன் பாதுகாப்பார். அல்லேலூயா. தேவை செவி கொடுக்கணும். வார்த்தைக்கு செவியை கொடு, கவனி, வாழ்க்கையில அபியாசப்படுத்து. சும்மா அப்படியே படிச்சுட்டே போயிடக்கூடாது. எவ்வளோ ட்ரை பண்றாரு பாரு, இதுக்கப்புறம் ஒன்று ட்ரை பண்றார். இதெல்லாம் கேட்டு உள்தாள் தீர்க்கதரிசி சொல்றா, உன் காலத்துல ஒரு பொல்லாப்பு நடக்காது அப்படிங்கிறா. தீர்க்கதரிசனம் உரைச்சிட்டா. ஏன்னா நீ ஆண்டவருக்கு பிரியமானவன். கர்த்தருடைய வார்த்தை வாசிக்கும் போது இத்தனை உன்னை ஒப்பு கொடுத்து அழுதாயே, ஜெபித்தாயே, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன்னு சொல்லி அடுக்கடுக்கான ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. இப்படி இதுக்கப்புறம் எங்க போறார் பாருங்க, 30ஆம் வசனத்துல சென்டர்ல அவன் திருப்பியும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போறார். ஆண்டவரை தேடுறத விடவே இல்லைங்க. கீப் ஆன் சீக்கிங், கீப் ஆன் ஆஸ்கிங், கீப் ஆன் பிரேயிங். ஆண்டவரை விடுற மாதிரி யோசியா தெரியல. வசனத்தை வாசிக்கிறாரு, அழுகிறாரு, தீர்க்கதரிசிட்ட போறார், திருப்பி எங்க போறாரு, தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறார். அங்க போய் அவர் என்ன செய்யறார் பாருங்க. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம், 31ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ராஜா தன் ஸ்தானத்திலே நின்று அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற உடன்படிக்கையின் வார்த்தைகளின்படியே தான் செய்வதினாலே கர்த்தரை பின்பற்றி நடப்பேன் என்றும் தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்துமாவோடும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் கைக்கொள்ளுவேன் என்றும் கர்த்தருடைய சந்நிதியில் உடன்படிக்கை பண்ணி covenant with God, ஆண்டவரோடு ஒப்பந்தம் பேசுகிறான். இனிமேல் உம்முடைய கற்பனைகளின்படி நடப்பேன். ஆலயத்துக்கு போய், அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? முந்தின வசனத்துல மேல பாருங்க, உடன்படிக்கை புஸ்தகத்தின் வார்த்தைகளெல்லாம் அவர்கள் காதுகள் கேட்க ஆலயத்துல வந்து அந்த புஸ்தக சுருளை எடுத்து ஜனங்கள் எல்லாரும் கேட்கும்படி வாசித்து தன்னையும் ஆண்டவரோடு ஒப்பந்தம் செய்கிறான். ஜனங்கள் எல்லாரையும் கர்த்தரோடு ஒப்பந்தம் செய்கிறான். ஆமென். முழு இருதயத்தோடு ஆண்டவரை தேடுறாங்க. நம்முடைய வாழ்க்கை சீக்கிரத்தில் முடிஞ்சிருங்க, சீக்கிரத்தில் முடிஞ்சிரும். நம்முடைய மரணம் தள்ளி போகும் என்றால், அவனுடைய வருகை தாமதிக்கும் என்றால், இதை நம்ம விட்டுறக்கூடாது. கீப் ஆன் சீக்கிங். ஆண்டவரை தொடர்ந்து தேட வேண்டும். அவருக்கு உண்மையா இருக்கணும். அவரோட ஒப்பந்தம் செய்ய வேண்டும். ஆமென். அப்படி ஒப்பந்தம் பண்ணுங்க. ஒப்பந்தம் பண்ணுகிறான், ஜனங்களையும் ஒப்பந்தம் பண்ண வைக்கிறான். விளைவு என்ன அப்படின்னா, ஸ்தோத்திரம், எல்லாவற்றையும் அவன் அகற்றுகிறான். 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம்.
இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாம் பெத்தேலில் உண்டாக்கியிருந்த பலிபீடமும் மேடையும் ஆகிய அவ்விரண்டையும் அவன் இடித்து அந்த மேடையை சுட்டெரித்து தூளாக்கி விக்கிரக தோப்பையும் சுட்டெரித்தான். எங்க போய் செய்யறான்? பெத்தேல்ல. பெத்தேல் எங்க இருக்கு அப்படின்னா பார்டர்ல இருக்கு. இந்த நார்தர்ன் ரீஜியன், சதர்ன் ரீஜியன் பார்டர்ல இருக்கு. அடுத்த நாட்டுக்குள்ள போய் பண்ணலாமா? பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு இப்படி திரும்பி பார்க்கறான். ஒரு அடையாளம் இருக்காங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. யோசியா திரும்பி பார்க்கிற போது அங்கே அந்த மலையில் இருக்கிற கல்லறைகளை கண்டு ஆட்களை அனுப்பி அந்த கல்லறைகளில் உள்ள எலும்புகளை எடுத்து வர செய்து இப்படி நடக்கும் என்று என்னவா? இப்படி நடக்கும் என்று தேவனுடைய மனுஷன் கூறின கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவைகளை அந்த பலிபீடத்தின் மேல் சுட்டெரித்து அதை தீட்டாக்கினான். இவன் என்ன செஞ்சான் அப்படின்னா, கல்லறையை தோண்டி எலும்பு எடுத்து அதை சுட்டெரித்து விக்கிரக தோப்பை சுட்டெரித்து அது மேல தூவி விட்டானான். இவன் என்ன பண்ணான் அப்படின்னா, அது ஒரு பாரம்பரியம். வேணும்னே டெட் பாடியோட எலும்பு எடுத்து சுட்டெரித்து கோயிலில் தூக்கி போட்டுறது. அப்போ அந்த சாமி என்ன செய்யணும்? எல்லாம் ஓடியே போயிடும். இதெல்லாம் ஏற்கனவே தீர்க்கதரிசியானவன் சொல்லியிருக்கிறான், சும்மா செய்யல. எங்க போட்டிருக்கு? 1 ராஜாக்கள் 13:2. அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். பிறப்பதற்கு முன்பாகவே இவனை குறித்து தீர்க்க தரிசனங்க. 300 வருடங்களுக்கு முன்பு, 300 years before, யெரொபெயாமி நாட்களில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். யோசியான்னு ஒருத்தன் வருவான், வந்து இன்னைக்கு நீ உண்டு பண்ணி வைத்திருக்கிறையே, பெத்தேல்ல உண்டு பண்ணி வைத்திருக்கிற இந்த மேடைகளெல்லாம் உடைத்து எலும்புகளை எடுத்து சுட்டரித்து இந்த மேடைகள் மேல் தூவி விடுவான். இந்த பக்தன் யோசியாவை குறித்து இவன் 16வது ராஜா, முதல் ராஜாவின் நாட்களிலே இவனை குறித்து தீர்க்க தரிசனம். கவனிங்க. அப்ப நீங்களும் நானும் தியானித்து கொண்டிருக்கிற இந்த ராஜா சாதாரணமானவன் அல்ல. அவனை குறித்து தீர்க்கமாக ஒரு இளம் தீர்க்கதரிசி பெத்தேலிருந்து வந்து, பெத்தேலுக்கு வந்து சொல்றார். மீண்டும் வாசிங்க, 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபங்காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான். மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டெரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறி. அப்ப சொன்னது எப்ப நிறைவேறுது? 640 609 யோசியாவின் நாட்கள்ல 300 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது இப்ப நடக்குது. அதை தான் இங்க 2 ராஜாக்கள் 22 17 16 வாசிச்சோம். இப்படி நடக்கும் என்று தேவனுடைய மனுஷன் கூறின கர்த்தருடைய வார்த்தையின்படியே பலிபீடத்தின் மேல் சுட்டரித்து அதை தீட்டாக்கினான். அப்புறம் அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 23:17. அப்பொழுது அவன், நான் காண்கிற அந்த குறிப்படையாளம் என்ன என்று கேட்டதற்கு அந்த பட்டணத்து மனுஷர், அது யூதாவில் இருந்து வந்து நீர் செய்த இந்த கிரியைகளை பெத்தேலின் பலிபீடத்திற்கு விரோதமாய் கூறி அறிவித்த தேவனுடைய மனுஷனின் கல்லறை என்றார்கள். அன்னைக்கு கூர்ன தேவ மனுஷனுடைய கல்லறை அங்க வச்சிருக்கிறார். அப்போ 300 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது எவ்வளவு துல்லியமாக பக்தன் யோசியா பெயரை சொல்லியே சொல்லியிருக்கிறார் பார். ஒவ்வொருடைய பெயர்களும் உள்ளே ரகசியமாக இந்த வேதத்தில் பதிந்திருக்கிறது. பல 100 ஆண்டுகள் 1000 ஆண்டுகள் ஆனாலும் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தை போல உலகத்தில் வேற எந்த தீர்க்க தரிசனமும் உலகத்தில் இல்லை. ஆமென்.
இதை தியானிக்கிற உங்களுக்கும் எனக்கும் என்ன ஒரு பெரிய பொக்கிஷம் அப்படின்னா, இந்த புஸ்தகத்தில் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை அப்படியே உள்ளே பதிவு செய்யப்பட்டிருக்கிறோம். பாருங்க, அப்போ எவ்வளோ பெரிய சுத்திகரிப்பு. இவன் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை மீண்டும் ஆராய்ச்சி செய்யும் போது தாவீதின் நாட்களில் செய்த அந்த பஸ்கா அப்படியே ஆசரிக்கப்பட்டது. நல்ல கவனிங்க. அப்போ அது வரைக்கும் பெரிய கேப்புங்க. இத்தனை 16 ராஜாக்கள் செய்யாத ஆசரிக்காத பஸ்காவை இந்த தேவ மனிதன் ஆசரித்தார். அப்படின்னா நியாயப்பிரமாணத்தின் மேல எவ்வளோ பிரியம். லேவியராகம 23 கரைச்சு குடிச்சு அதை போலவே பஸ்காவை ஆசரித்தானா. நம்ம ஏற்கனவே தியானித்தோம். தாவீதின் வழிகளில் வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் கர்த்தருடைய வழியை பின்பற்றினான். அல்லேலூயா, ஆமென். பஸ்காவை பின்பற்றினதுல இவனை போல ஒருத்தனும் கிடையாது. 2 நாளாகமம் 35:18. தீர்க்கதரிசியாகிய சாமுவேலின் நாள் தொடங்கி இஸ்ரவேலிலே அப்படி கொத்த பஸ்கா ஆசரிக்கப்படவில்லை. யோசியாவும் ஆசாரியரும் லேவியரும் யூதா அனைத்தும் இஸ்ரவேலில் வந்திருந்தவர்களும் எருசலேமின் குடிகளும் ஆசரித்த பஸ்காவை போல இஸ்ரவேல் ராஜாக்களில் ஒருவரும் ஆசரித்ததில்லை. பாத்தீங்களா? முதல் மாதம் 14ஆம் தேதி ஆரம்பிக்கிறது. 7 நாள் கண்டினியூஸா சூப்பரா வேதத்துல லேவியராகமம் 23 என்ன சொல்லப்பட்டிருக்கோ அப்படியே ஆசரித்தார். வேதத்தை நம்ம அப்படியே பின்பற்றினா நம்மை ஆண்டவர் மெச்சிக்கொள்வார். அல்லேலூயா, ஆமென். நம்ம இஷ்டம் எல்லாமே சுயம் அப்படி இருக்காதீங்க. பஸ்கா ஏன் ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார் என்றால், ஏன் நம்முடைய இந்த நாட்கள் நமக்கு பஸ்கா இது பரிசுத்த பந்தி ஏன் ஆண்டவர் அதை தியானிக்க சொல்றாருன்னா, கல்வாரி சிலுவை பாடுகளை நம்ம ஒவ்வொரு ஆராதனை தியானிக்கணும். அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். பஸ்கா எதை குறிக்கிறது? 430 வருஷம் நீ அடிமைத்தனத்தில் இருந்த, உங்க தாத்தா அடிமைத்தனத்தில் இருந்தாங்க பாப்பா தம்பி. இப்ப இருக்கிற மாதிரி செல்வ செழிப்பா இல்லை. 430 வருஷம் நம்ம கொத்தடிமைகளா இருந்தோம். வாழ்க்கை கசப்பா இருந்தது. இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி 1 வயசு ஆட்டுக்குட்டிங்க. அதை கொன்று அந்த இரத்தத்தை அவர்கள் ஒரு வயது ஆட்டுக்குட்டியை அடித்து அந்த இரத்தத்தை ஒரு கிண்ணத்தில் பிடிச்சு எங்கே தேய்ப்பாங்க அப்படின்னா, இந்த சட்டத்தின் வலதுபுறம் இடதுபுறம் நேர் சட்டம். கீழே தேய்க்க மாட்டாங்க, ஏன்னா கால் மிதிக்கிற இடத்துல தேய்க்கக்கூடாது. ஆகவே 3 சட்டத்தில் அந்த 1 வயது ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை அவர்கள் பூசுவார்கள். சங்கார தூதன் வரும்போது, ஓஹோ இங்கே அந்த 1 வயது ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்டிருக்கிறது, இங்கே சங்காரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அடுத்த வீட்டுக்கு போவான். பஸ்காவை ஆசரிக்கிறவங்க அந்த இரத்தத்தை பூசி அந்த 1 வயது ஆட்டுக்குட்டியை எலும்பு முறியாமல் அப்படியே பொறிச்சு எடுப்பாங்க. பொறிச்சு ஒரு பகுதியை ஆசாரியனுக்கு கொடுத்து ஒரு மீதமுள்ளதை குடும்பத்தாராய் உட்கார்ந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க. அது எப்படி சாப்பிடுவாங்க தெரியுங்களா? அவசரமாக சாப்பிடணும். ஏன் அப்படின்னா, அந்த பஸ்கா சாப்பிட்டு அடுத்த நாள் வெரி நெக்ஸ்ட் டே தேர் கோயிங் டு எக்ஸிட் ஃப்ரம் எஜிப்ட் டு கனான். அவங்க எஜிப்தில் இருந்து கானானுக்கு அவசரமாக கிளம்புறது. அதை அப்படியே நிகழ்த்தி காண்பிக்க வேண்டும். அந்த பஸ்காவை ஆசரிக்கும் போது இடுப்பிலே கச்சையை கட்டிக்கொண்டு, கால்களிலே பாதரட்சியை தொடுத்து கொண்டு, கைகளிலே தடியை பிடித்து கொண்டு அந்த பஸ்காவை அவசரமாக சாப்பிடணும். ஏன் அப்படின்னா, இப்படித்தான் முற்பிதாக்களை தேவன் ஆண்டவர் சோத்திரம் 430 வருஷ அடிமைத்தனத்திலிருந்து தேவன் விடுதலை பண்ணினார் என்று அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு தேவன் இந்த சரித்திரத்தை கடத்தினார் பஸ்காவின் மூலமாக. அல்லேலூயா, ஆமென். பஸ்கா எதை குறிக்கிறது? பஸ்காவை ஏன் ஆசரிக்க வேண்டும்? இந்த உலகம் நமக்கு ஒரு பொருட்டே அல்ல. அல்லேலூயா. இந்த உலகத்திலிருந்து, அவசர உலகத்திலிருந்து சீக்கிரம் விடுபட்டு பரம கானானுக்கு நாம் போகிறோம். அதுவே நமது டெஸ்டினேஷன். அல்லேலூயா.
பஸ்காவை ஏன் ஆசரிக்க வேண்டும்? புளிப்பில்லாத அப்பத்தோடு ஆசரிக்க வேண்டும், புளிப்போடு ஆசரிக்க கூடாது. ஆண்டவருக்கு சமூகத்தில் மிகைப்படுத்துதல் ஆகாது. ஆமென். புளித்தது சேர்க்கவே கூடாது பாரு. இந்த பஸ்காவை ஆசரிக்கும் போது புளிப்பில்லாத அப்பம், புளிப்பில்லாத அப்பம் எதை குறிக்கிறதுனா, தேவ சமூகத்துக்கு வரும்போது நாம் நாமாக வரணும். அல்லேலூயா. எனக்கு அவரை தெரியும், இன்னாரை தெரியும், என் பதவி என்ன தெரியுமா, அப்படிலாம் அதை மிகைப்படுத்தி உங்கள் உலக வாழ்க்கையில் இருக்கிற ஐஸ்வர்யத்தை காண்பித்துலாம் ஆராதிச்சிடக்கூடாது. கசப்பான கீரையோடு பஸ்காவை சாப்பிடணுமா? அந்த ஆட்டுக்குட்டியின் இறைச்சியை கசப்பான கீரை. ஏன் அப்படின்னா, முற்பிதாக்கள் 430 வருஷம் அவர்கள் கசப்பான வாழ்க்கையை அனுபவித்தார்கள். இதெல்லாம் இன்றோடு முடிந்து பஸ்காவை முடித்து நாம் கானானுக்குள் போக போகிறோம். இந்த கசப்பான வாழ்க்கை இனி நமக்கு வராது என்று சொல்லி அவர்கள் அதை நினைவு கூறுவதற்காக. ஆமென். ஒருவேளை ஆண்டவர் கண்டிப்பாக அவங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆனால் வாழ்க்கையில் நடந்த கசப்பான அனுபவங்களை நினைத்து தேவனை துதிக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. ஆமென். இந்த நாட்களில் எது நமக்கு பஸ்கா? கல்வாரி சிலுவை. ஆமென். அல்லேலூயா. சிலுவை பாடுகளை ஏன் நினைக்க வேண்டும்? கல்வாரி சிலுவையிலே அருள்நாதர் இயேசு, அவர் வயசு 65 இல்லை, 33 வயசு. எவ்வளோ இளம் வயது பாருங்க. தன்னையே அர்ப்பணித்தார். அதை நினைவு கூறாம நமக்கு என்னங்க வாழ்க்கையில வேற என்ன ஆசீர்வாதம்? பஸ்காவை ஆசரித்ததுல இந்த யோசியாவை போல வேற ஒருவரும் இல்லை. அவ்வளோ கிளீனா லேவியராகமம் 23 என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அப்படியே ஃபாலோ பண்ணா. 37,600 ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. இவன் ஒரு பங்கெல்லாம் கொடுத்துருக்கிறான். 37,600 ஆட்டுக்குட்டிகள், காளைகள் 3,800. இதெல்லாம் சோத்திரம் வேதத்தின் அடிப்படையிலே செய்தாங்க. அவன் தேவனை பிரியப்படுத்தினான். அவனுடைய வாழ்க்கையிலே பொல்லாப்பை காணாமல் கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. கடைசி அவன் செய்த ஒரு தவறை சொல்லி முடிக்கிறேன். 2 பேர் யுத்தத்துக்கு 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. யோசியா ராஜாவின் நாளில் அவன் செய்த மிகப்பெரிய ஒரு தவறு என்ன அப்படின்னா, ஸ்தோத்திரம், அவன் அந்திம நாட்களில் ஒரு யுத்தத்துக்கு, ஆண்டுடைய சித்தமில்லாத ஒரு யுத்தத்துக்கு கடந்து சென்றான். அந்த யுத்தத்தில் கடந்து சென்ற போது அவன் கொல்லப்பட்டான். அவன் சொல்றான், எனக்கும் அவனுக்கும் தான் பிரச்சனை, தயவு செய்து நீ உள்ள வராத அப்படிங்கிறான். இவன் எதனால் அப்படி போனானே தெரியலங்க. என்னுடைய முடிவு ரொம்ப பரிதாபம். இவ்வளோ நல்ல காரியம் இருந்துச்சு. தேவனை தேடினான், ஆலயத்தை சுத்திகரித்தான், பஸ்காவை ஆசரித்தான், வேதத்தை கேட்டவுடனே அழுதான். ஆனால் முடிவை கவனித்தீர்களானால் ஒரு பரிதாபமான முடிவு. 39 வயசுல மரித்து போனான். காரணம் என்ன அப்படின்னா, 2 ராஜாக்கள் சண்டை. இவன் சொல்கிறான், தயவு செய்து உனக்கு எனக்கும் பிரச்சனை இல்லை, நாங்கள் 2 பேர் தான் சண்டை போடுறோம், நீ எதுக்கு வர்ற, தயவு செய்து வராத ப்ளீஸ் அப்படிங்கிறான். இவன் மீறி உள்ளே போகிறான். ஒரு வில்வீரன் அடித்ததுனால அந்த இடத்துல காயப்பட்டு இஸ்ரேல் இறந்துடுறான். துக்கம் கொண்டாடி இவனை அடக்கம் பண்ணுகிறார். இதுலேருந்து ஒரு மிகப்பெரிய பாடம் என்ன அப்படின்னா, மிஞ்சின கருமங்களில் நாம் தலையிடக்கூடாது. அல்லேலூயா. அடுத்த ஒரு விஷயத்தில் மூக்க நுழைக்காதீங்க. யார் ஃபோன் பண்ணி சொன்னாலும் சாரி எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்லி அவாய்ட் பண்ணிடுங்க. ஆமென். இல்லை நானும் வர்றேன்னு வரிஞ்சு கட்டிட்டு போகாதீங்க. விளைவு யோசியாவின் பரிதாபமான முடிவு. பொல்லாப்பை காணாத நல்ல வாழ்க்கை எத்தனை பேர் தெரிந்து கொள்ள ஆயத்தமாக இருக்கிறோம்? ஆமென். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்துக்காக செபிக்கிறோம். யோசியா 16வது ராஜா, உத்தமமாய் ஆண்டவரே, சிறு வயதில் இளம் வயதாக இருக்கையில் தேவனை தேடுவதிலும் ஆண்டவரே, தேவனுடைய ஆலயத்துக்கு அடுத்த காரியங்கள், தன்னை சுத்திகரிப்பது, வார்த்தையினாலே தன்னை சுத்திகரிப்பது, பஸ்காவை ஆசரிப்பது, மிக உயர்ந்த அனுபவத்தை நாங்கள் தியானித்தோம். இப்படிப்பட்ட நல்ல குணாதிசயங்கள் அப்படியே பலிப்பதாக இன்று செபிக்கிறோம். கடைசி ஒரு எச்சரிப்போடு எங்களோட முடித்தீரப்பா. அடுத்த ஒரு விஷயத்தில் நாங்கள் தலையிடாமல் ஆண்டவரே, தேவனும் நானும் தேவனும் என்ற அந்த உறவிலே நாளுக்கு நாள் வளர கிருபை செய்வீராக. யோசியாவை போல என் தேவனை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.